லண்டன்ல இருந்து 100 செக்யூரிட்டி ஆட்களை வரவழைச்சாலும் சரி, இந்த உலகத்துல எந்த கொம்பம் தடுத்தாலும் சரி, நாளைக்கு விடியறதுக்குள்ள என் வெண்பாவோட கையை பிடிச்சி இந்த ரத்ன மஹாலுக்கு மருமகளா நான் கூட்டிட்டு போகல, என் பேரு மாறன் இல்லை என்று நள்ளிரவு வானத்தை பார்த்து ஆக்ரோஷமாக கர்ச்சித்தான் மாறன். வாடாமுல்லை கிராமத்தின் அந்த இறுதி திருவிழா இரவு முடிவுக்கு வர விடிய போகும் அந்த அதிகாலை 5 மணி இரு பரம்பரைகளின் கௌரவத்தையும் மாறனின் அசுரத்தனமான காதலையும் தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் இரத்த களரியான போர்க்களமாக மாற காத்து கொண்டிருந்தது. வாடாமுல்லை கிராமத்தின் கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலையின் பின்னணியில் அதிகாலை 5 மணிக்கான செவ்வானம் இன்னும் முழுமையாக பெரியவில்லை. பனிமூட்டம் நதிக்கரை முழுக்க புகை போல சூழ்ந்திருக்க ஜமீன் மாணிக்க விலாசம் மாளிகையின் பிரம்மாண்ட முற்றம் மட்டும் விளக்குகளின் வெளிச்சத்தில் பகல் போல காட்சியளித்தது. வழக்கமாக ஜமீன் வீட்டு திருமணங்களில் முழங்கும் கெட்டி மேல சத்தமோ நாதஸ்வர ஒளியோ அங்கே இல்லை. மாறனின் அதிரடி மிரட்டலுக்கு பயந்து பெரியவர் மாணிக்கவேல் எடுத்த அந்த அவசர முடிவின்படி ரகசியமாகவும் அத்தனை பலத்த பாதுகாப்புடனும் திருமண சடங்குகள் மாளிகையின் உள்கூடத்தில் தொடங்கின. தேவி ஏற்பாடு செய்திருந்த துப்பாக்கி ஏந்திய டவுன் செக்யூரிட்டி ஆட்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாளிகையின் இரும்பு வாயில் முதல் உள் நடைபாதை வரை கைகளை கட்டியபடி உஷாராக காவல் காத்து கொண்டிருந்தனர். ஒரு பறவை கூட ஜமீன் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் குறியாக இருந்தனர். மணமேடையில் தங்கச்சரிகை பார்டர் வைத்த பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் அணிந்து மாப்பிள்ளைக்கே உரிய அந்த நாகரிகமான கம்பீரத்தோடு அமர்ந்திருந்தான் தேவ். அவனது முகத்தில் தன் திட்டமிட்ட புத்திசாலித்தனத்தின் மீதிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அப்பட்டமாக தெரிந்தது. மாளிகையின் உள்ளறையிலிருந்து அகல்யாவும் பவானியும் வெண்பாவை மெதுவாக நடத்தி கூடத்திற்குள் அழைத்து வந்தனர். இரத்த சிறப்பு நிற பட்டு புடவையில் தலை குனிந்தபடி ஒரு இயந்திர பாவையைப் போல மணமேடையை நோக்கி நடந்தாள் வெண்பா. அவளது நீண்ட கூந்தல் பின்னி முடிக்கப்பட்டு அதில் மல்லிகை பூக்கள் சூடப்பட்டிருந்தாலும் அவளது கண்கள் அழுது அழுது வீங்கி போயிருந்தன. அவளது வலது கையில் மாறன் ஆக்ரோஷமாக மாட்டிவிட்டு சென்ற அந்த தங்க வளையல் விடிய விடிய போராடியும் கழற்ற முடியாமல் அப்படியே இறுகி கிடந்தது. தன் தாத்தாவின் கௌரவத்திற்காகவும் தந்தை சிவகுமாரின் மானத்திற்காகவும் தன் ஒட்டுமொத்த உயிரையும் ஆசைகளையும் பலி கொடுக்க போகிறோம் என்ற வேதனையில் அவளது இதயம் தடதடவென்று அடித்து கொண்டது. பெரியவர் மாணிக்கவேல் மேடையின் ஓரமாக அமர்ந்து புரோகிதர்கள் வளர்க்கும் அக்னி குண்ட புகையை உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவரது மகன்களான சிவகுமாரும் சக்திவேலும் கதிர்வேலும் மேடையை சுற்றிலும் ஒரு கவச பாதுகாப்பு போல நின்று கொண்டிருந்தனர். மாறன் ஒருவேளை அத்துமீறினால் அவனது இரத்தத்தை இந்த மாளிகை வாசலிலேயே வீழ்த்துவதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். கவின் தன் பட்டு சட்டையின் கைகளை இறுக்கமாக பற்றியபடி தங்கையின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நேற்று அமுத நதி மதகு பாலத்தில் மாறன் காட்டிய அந்த துணிச்சலும் அவனது வாளின் முனையில் தான் நின்ற அந்த அவமானமும் அவனது நெஞ்சில் இன்னும் ஆறாத வடுக்களாக எரிந்து கொண்டிருந்தன. அவனுக்கு பக்கத்தில் நின்ற யாழினியின் கண்கள் வெண்பாவின் இந்த நிலைமையை பார்த்து தாங்க முடியாமல் கலங்கி போயிருந்தது. சிவகுமார், முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. புரோகிதரை மாங்கல்யத்தை எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுக்க சொல்லுங்க என்று பெரியவர் மாணிக்கவேல் அத்தனை தீர்க்கமான குரலில் உத்தரவிட்டார். புரோகிதர் மங்களகரமான மந்திரங்களை உறக்க ஓத தேவ் தன் கைகளில் அந்த தங்க மாங்கல்யத்தை ஏங்கினான். வெண்பா தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, மாறன், நீ வர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் போல இருக்குடா என்று தன் மனதிற்குள் கதறியபடி தன் கழுத்தை வளைத்து கொடுத்தாள். தேவ் மாங்கல்யத்தை அவளது கழுத்திற்கு அருகில் கொண்டு சென்ற அந்த வினாடி டமார் என்று ஒரு மாபெரும் வெடிச்சத்தத்துடன் ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான இரும்பு வாயில் கதவுகள் இரண்டும் துண்டுகளாக உடைந்து சிதறி முற்றத்தில் விழுந்தன. ஒட்டுமொத்த கூடமும் மணமேடையும் ஒரு கடம் மாபெரும் நிலநடுக்கத்தில் ஆடியது போல ஸ்தம்பித்தது. புரோகிதர்கள் மந்திரங்களை நிறுத்திவிட்டு அலறிக்கொண்டு பின்வாங்கினர். துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி ஆட்கள் அனைவரும் தங்களின் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு முற்றத்தை நோக்கி பாய்ந்தனர். முற்றத்தின் நடுவே பனிமூட்டத்தை கிழித்து கொண்டு தன் கருப்பு நிற புல்லட் பைக்கை அத்தனை ஆக்ரோஷமாக ஓட்டி வந்து பிரேக் அடித்து நிறுத்தினான் மாறன். தங்கச்சரிகை பார்டர் வைத்த தூய வெள்ளை நிற பட்டு வேட்டியும் பட்டு சட்டையும் அணிந்து ஒரு மாபெரும் பேரரசனை போல அத்தனை ராஜதோதனையோடு வந்து இறங்கி நின்றான். அவனது பளபளக்கும் பட்டு சட்டை அவனது அகன்ற மார்பின் கம்பீரத்தையும்
அவனது முகத்தில் இருந்த அந்த பிடிவாதமான காதல் திமிரையும் இன்னும் பல மடங்கு கூட்டி காட்டியது. அவனுக்கு பின்னால் அவனது விசுவாசியான குணாவும் 50க்கும் மேற்பட்ட ரத்தின மகால் இளவட்டங்களும் அறிவாள்களுடன் கம்புகளுடனும் மாளிகையின் முற்றத்தை முழுமையாக தங்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தேவின் செக்யூரிட்டி ஆட்கள் மாறனின் அந்த அசுரத்தனமான வேகத்தை கண்டு துப்பாக்கிகளை தூக்கக்கூட தைரியமில்லாமல் ஒரு நொடி மிரண்டு போய் நின்றனர். டேய் மாறா, எவ்வளோ துணிச்சல் இருந்தா ஏன் மாளிகை வாசலை உடைச்சுக்கிட்டு என் மக கல்யாண மேடை வரைக்கும் வருவேன் என்று சிவகுமார் மேடையிலிருந்து கீழே வர கவினும் சரணும் அவருக்கு இருபுறமும் வந்து நின்றனர். மாறன் தன் புல்லட் பைக்கிலிருந்து மிக நிதானமாக இறங்கினான். அவனது பட்டு வேட்டியின் மடிப்புகளை ஒரு கையால் சரி செய்தபடியே அவனது கண்கள் நேராக மணமேடையில் பயத்திலும் திகைப்பிலும் உறைந்து போய் நின்ற வெண்பாவின் கண்களை சந்தித்தன. அவளது முகத்தில் இருந்த அந்த பேரொளி அவனது பட்டு சட்டையின் நிறத்தை போல பிரகாசித்தது. சிவகுமார் ஐயா, நான் தான் நேத்தே சொன்னேனே, இந்த மாறன் நினைச்சா முடிக்காம விடமாட்டேன்னு. லண்டன்ல இருந்து 100 செக்யூரிட்டிகளை வரவழைச்சாலும் சரி, இந்த ஜமீன் வேலி எவ்வளவு பெருசா இருந்தாலும் என் வெண்பாவோட கழுத்துல வேற ஒருத்தனோட தாலி ஏறுறத இந்த மாறன் சும்மா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா இல்லையா என்று மாறன் அத்தனை ஆழமாக இடி முழக்கன குரலில் கத்தினான். தேவ் கோபத்துடன் மேடையிலிருந்து கீழிறங்கி வந்தவன், ஹேய், நீ யாரா வேணா இரு, ஆனா நான் கட்டிக்க போற பொண்ண உன்னால தொடக்கூட முடியாது என்று தன் சட்டையை சரி செய்தபடி நாகரிகமாக பேச முயன்றான். மாறன் லேசாக சிரித்தான். அவனது சிரிப்பில் அந்த லண்டன் மாப்பிள்ளையின் மீதான அலாதி அலட்சியம் தெரிந்தது. ஹலோ மாப்பிள்ள, நீ லண்டன்ல பிசினஸ் பண்ணலாம், பல கோடிக்கு அதிபதியா கூட இருக்கலாம். ஆனா இந்த வாடாமுல்லை கிராமத்து மண்ணோட வீரமும் இந்த மாறனோட காதலோட திமிரும் உனக்கு தெரியாதுடா. மரியாதையா இங்கிருந்து ஓடிடு, இல்லனா உன் செக்யூரிட்டி ஆளுங்க கூட உன்னை காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்தவன் அடுத்த நொடி அத்தனை வேகமாக கவினுக்கும் சிவகுமாருக்கும் நடுவே புகுந்து மேடைக்கு மேல் பாய்ந்தான். ஜமீன் ஆட்கள் தடுக்க முயல்வதற்குள் அவனது அசுரவேகம் அனைவரையும் பின்னுக்கு தள்ளியது. அவன் நேராக வெண்பாவின் அருகில் வந்து நின்றவன் அவளது கையை பிடித்து வலது கையை பற்றி அத்தனை ஆக்ரோஷமாகவும் காதலோடும் தன் பக்கமாக இழுத்தான். வெண்பா அதிர்ச்சியில், மாறன், என்ன காரியம் பண்ற? பெரியவங்க எல்லாரும் இருக்காங்க, கைய விடு மாறன் என்று அவனது மார்பின் மீது தன் கைகளை வைத்து தள்ள முயன்றாள். பயத்தில் அவளது இதயம் கூட்டை விட்டு வெளியே குதித்துவிடும் அளவுக்கு வேகமாக துடித்தது. ஆனால் மாறன் அவளது பிடியை விடவில்லை. அவளது இடுப்பில் தன் இடது கையை நுழைத்து அத்தனை அழுத்தமாக தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான். ஒட்டுமொத்த கூடமும் ஜமீன் பெரியவர்களும் அந்த தீண்டலின் திகைப்பில் அப்படியே உறைந்து போயினர். வெண்பா, நீ என்னதான் உன் குடும்பத்துக்காக மௌனமா இருந்தாலும் உன் கையில இருக்கிற இந்த வளையல் எனக்கு மட்டும்தான் நீ சொந்தம்னு ஊருக்கே சொல்லுதுடி. உன்னை இந்த ஜமீன் சோர்களுக்குள்ள நான் சாக விட மாட்டேன் என்று அத்தனை ஆக்ரோஷமாக சொன்னவன் அடுத்த வினாடி யாரும் சற்றும் எதிர்பாராத ஒரு மாபெரும் பேரதிர்ச்சியை அங்கே நிகழ்த்தினான். தன் கைகளில் துடித்த வெண்பாவின் முகவாயை தன் வலது கையால் அத்தனை இறுக்கமாக பற்றி தூக்கிய மாறன் அவளது இதழ்களோடு தன் இதழ்களை பொருத்தி கவ்விக்கொண்டவன் அத்தனை ஆக்ரோஷமாகவும் ஆழமாகவும் தன் முதல் இதழ் முத்தத்தினை பதித்தான். மாளிகையின் பிரம்மாண்ட கூடமே ஒரு கணம் உறைந்து மரண அமைதியில் ஆழ்ந்தது. சிவகுமாரின் கைகள் லேசாக நடுங்க பெரியவர் மாணிக்கவேல் அதிர்ச்சியில் நாற்காலை பிடித்தபடி எழுந்து நின்றார். கவினும் சரணும் மேடையில் நின்ற தேவும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கண்கள் விரிந்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். ஜமீன் மாளிகையின் பெண்கள் அனைவரும் தங்களின் வாயில் கைகளை வைத்தபடி உறைந்து போயிருக்க 100 செக்யூரிட்டி ஆட்களும் மாறனின் அந்த மாசான துணிச்சலை கண்டு கற்சலை போல நின்றனர். வெண்பா முதலில் அதிர்ச்சியில் மாறனின் மார்பை முட்டித்தள்ள முயன்றாள். அவளது கண்கள் பயத்தில் விரிந்தன. ஆனால் அவனது இதழ்களின் அந்த உக்கிரமான வெப்பமும் பல வருட பகையை ஒற்றை நொடியில் சுட்டெரிக்கும் அவனது காதலின் அசுர வேகமும் அவளை முற்றிலும் முடக்கியது. ஒட்டுமொத்த ஜமீன் கௌரவத்தின் வேலியும் ஊர் சட்டங்களும் அன்ற ஒற்றை முத்தத்தில் தவிடு பொடியாகி போயின. அவள் கண்களில் கண்ணீரை கண்டவுடன் மெதுவாக அவளது இதழ்களிலிருந்து விடுபட்ட மாறன் மூச்சிறைக்க அவளது அதிர்ந்து போயிருந்த முகத்தை பார்த்து தன் கர்வ புன்னகையை வீசினான். அவளது இதழ்களில் அவனது முத்தத்தின் ஈரமும் காதலின் செந்நிறமும் அப்பட்டமாக தெரிந்தன.
ஆனால் அந்த முத்தத்தின் திகைப்பிலிருந்து அடுத்த 5வது வினாடி மீண்ட வெண்பாவின் உடம்பின் இரத்தம் அக்னியாக கொதித்து எழுந்தது. தன் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் தனக்கு தாலி கட்ட வந்த தேவின் முன்னிலையிலும் தனக்கு நேர்ந்த இந்த மாபெரும் தீண்டல் அவளை அவமானத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. மாறன், என விடுடா என்று வெண்பா தன் முழு பலத்தையும் திரட்டி மாறனின் மார்பில் கைகளை வைத்து பலமாக தள்ளி அவனது பிடியிலிருந்து விடுபட போராடினாள். அவளது கண்கள் கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என்னை என் குடும்பத்து முன்னாடியே அசிங்கப்படுத்துறியாடா? உன்னை எங்க அண்ணனும் அப்பாவும் உயிரோட விட மாட்டாங்கடா, கையை எடுடா என்று அவள் கத்தி திமிரினாள். அவளது ஜமீன் திமிரும் கௌரவமும் அவளை அவனுக்கு முன்னால் மண்டியிட விடாமல் தடுத்தது. ஆனால் மாறன் அவளது எந்த ஒரு போராட்டத்தையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. அவளது 2 கைகளையும் தன் ஒற்றை கையால் பின்னுக்கு இழுத்து பூட்டியவன் அவளது அலறையிலையும் எதிர்பார்ப்பையும் அடியோடு நசுக்கி அவளை அப்படியே தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். ஒட்டுமொத்த கூடமும் ஜமீன் பெரியவர்களும் அவனின் அந்த செயலின் திகைப்பில் அப்படியே உறைந்து போயினர். அடுத்த நொடி மாறன் தன் கூர்மையான பார்வையால் மணமேடையில் இருந்த அந்த பித்தளை தட்டை பார்த்தான். அங்கே புரோகிதர் வைத்திருந்த அந்த மஞ்சள் கயிற்று தாலி அக்னி குண்டத்து வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. மாறனின் பார்வை சென்ற இடத்தை பார்த்த தேவ் அதை எடுப்பதற்குள் மாறனோ மின்னல் வேகத்தில் தன் கையை நீட்டி அந்த மாங்கல்யத்தை அள்ளினான். டேய் மாறா, தாலியை தொடாதடா என்று சிவகுமாரும் கவினும் கத்திக்கொண்டே மேடைக்கு மேல் பாய முயன்றனர். ஆனால் மாறன் எதற்கும் அஞ்சவில்லை. வெண்பா தன் கைகளால் அவனது மார்பை தட்டி அழுது கொண்டே திமிர திமிர அவளது எதிர்ப்பையும் மீறி அவளது நீண்ட கூந்தலை ஒரு கையால் ஒதுக்கி ஒட்டுமொத்த ஜமீன் வம்சத்தின் முன்னிலையிலும் அவளது தந்தை சிவகுமார் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளது கழுத்தில் அந்த மாங்கல்யத்தை அத்தனை ஆக்ரோஷமாகவும் அதே சமயம் காதலோடும் இறுக்கி கட்டினான். கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று அங்கே யாரும் கத்தவில்லை, நாதஸ்வரமும் ஒலிக்கவில்லை. ஆனால் மாறன் வெண்பாவின் கழுத்தில் இட்ட அந்த 3 முடிச்சுக்களின் சத்தம் அங்கே நின்ற 100 செக்யூரிட்டி ஆட்களின் நெஞ்சிலும் இடியாக இறங்கியது. இதோ இந்த முத்தாலம்மன் சாட்சியா, இந்த ஊர் மக்கள் சாட்சியா, இந்த வெண்பா இனிமே இந்த மாறனோட பொண்டாட்டிடா. என் கழுத்துல வாழ வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஏன் பொண்டாட்டியோட தாலியை அறுத்துட்டு வைங்கடா என்று பந்தலே அதிரும் வண்ணம் தன் அசுரத்தனமான காதலின் திமிரோடு கூறினான் மாறன். மாளிகையின் பிரம்மாண்ட கூடமே ஒரு கணம் உறைந்து மரண அமைதியில் ஆழ்ந்தது. சிவகுமாரின் கையில் இருந்த வாள் லேசாக நடுங்க பெரியர் மாணிக்கவேல் அதிர்ச்சியில் நாற்காலை பிடித்தபடி அப்படியே சரிந்தார். கவினும் சரணும் மேடையில் நின்ற தேவும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கண்கள் விரித்து அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். ஏனென்றால் மாறனின் நாட்கள் தேவின் கழுத்தில் கத்தியை வைத்திருக்க யாராலும் எதுவும் செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. ஜமீன் மாளிகையின் பெண்கள் அனைவரும் தங்களின் வாயில் கைகளை வைத்தபடி கதறி அழுதனர். வெண்பா தன் கழுத்தில் ஏறிய தாலியை தன் விரல்களால் தொட்டு பார்த்தாள். அவளது ஒட்டுமொத்த உலகமும் அந்த ஒரு நொடியில் தலைகீழாக மாறிவிட்டிருந்தது. அவளது கண்கள் பயத்தாலும் அவமானத்தாலும் அவளையும் அறியாமல் அவளுக்குள் எழுந்த ஒரு மாபெரும் நிம்மதியாலும் கண்ணீரை வடித்தது. மாறன் அவளது அழுகையையோ போராட்டத்தையோ சற்றும் பொருட்படுத்தாமல் அவளை அப்படியே தன் தோள்களில் அள்ளி போட்டுக்கொண்டு மேடையிலிருந்து கீழே குதித்தான். டேய் மாறா, என் தங்கச்சியை கீழே இறக்குடா என்று கவின் தன் வாளோடு மாறனை வெட்டுவதற்காக பாய்ந்து வந்தான். ஆனால் மாறனின் விசுவாசியான குணாவும் அவனது ஆட்களும் தங்களின் அருவாள்களை காட்டி ஜமீன் ஆண்களை அப்படியே தடுத்து நிறுத்தினர். ஜமீன்தார் ஐயா, ஒரு அடி முன்னாடி வச்சிங்க, அப்புறம் நிலைமை மோசமாகிடும். சின்னையா தன் சொந்த பொண்டாட்டியத்தான் கூட்டிட்டு போறாரு என்று குணா கர்ஜித்தான். மாறன் தன் தோளில் கிடந்து கத்தி துடித்த வெண்பாவை தூக்கி கொண்டு மாளிகையின் முற்றத்தில் நின்றிருந்த அவனது பிரம்மாண்டமான கருப்பு நிற SUV காரை நோக்கி சென்றவன் காரின் முன்பக்க கதவை குணா சற்றென்று திறந்து வைக்க மாறனோ வெண்பாவை அத்தனை பலவந்தமாக உள்ளே தூக்கி போட்டு கதவை டோம் என்ற சத்தத்துடன் சாத்தி பூட்டினான். வெண்பா காரின் கண்ணாடிகளை தன் கைகளால் பலமாக அடித்து, அப்பா, அண்ணா, என்னை விட்டுறாதீங்க, இந்த அசுரம் என் கழுத்துல தாலியை கட்டிட்டான்பா,
கதவு திறங்கடா என்று காரின் உள்ளே இருந்தபடியே கதறி துடித்தாள். அவளது அலறல் சத்தம் காரின் தடிமனான கண்ணாடிகளையும் தாண்டி வெளியில் லேசாக கேட்டது. மாறன் மின்னல் வேகத்தில் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்து ஜமீன் மாளிகையின் உடைந்த வாயிலை கடந்து வாடாமுல்லை கிராமத்து மண்பாதையில் புழுதியை கிளப்பிக் கொண்டு பறந்தான். கவின், சரண், வண்டிகள் எடுங்களா, நம்ம வீட்டு பொண்ணையே தாலி கட்டி தூக்கிட்டு போறான் அந்த ரத்தனவேல் மக. அவனோட காரை முந்தி தடுத்து நிறுத்தி என் மகளை இப்போவே மீட்டுக்கிட்டு வாங்கடா, இல்லைன்னா இந்த சிவகுமார் உயிரையே விட்டுருவான் என்று கத்தினார். அடுத்த 10வது நிமிடம் ஜமீன் மாளிகையின் முற்றத்தில் நின்றிருந்த 5 பிரம்மாண்டமான ஜீப்புகளும் கார்களும் அசுர வேகத்தில் ஸ்டார்ட் செய்யப்பட்டன. கவின் ஒரு காரின் டிரைவிங் சீட்டில் ஏறி அமர அவனுக்கு பக்கத்தில் சரணும் அமர்ந்து கொண்டான். பின்னால் இருந்த கார்களில் ஜமீன் ஆட்கள் 50க்கும் மேற்பட்டோர் அரிவாள்களுடனும் கம்புகளுடனும் ஏறிக்கொண்டனர். வண்டியை வேகமா விடுடா கவின், அவன் ஊர் எல்லையை தாண்டறதுக்குள்ள அவனோட காரை நம்ம வளைச்சாகணும். தாலி கட்டி இருந்தாலும் அவன் நம்ம பரம்பரை எதிரிடா என்று சரண் கத்தினான். 5 ஜமீன் கார்களும் ஒற்றை நேர்கோட்டில் மாறனின் காருக்கு பின்னாலேயே புழுதியை கிளப்பிக் கொண்டு அசுர வேகத்தில் துரத்த தொடங்கியது. வாடாமுல்லைத்து கிராமத்து மண்பாதையே அந்த வாகனங்களின் சத்தத்தால் அதிரத் தொடங்கியது. மாறன் ஓட்டிக் கொண்டிருந்த காரின் முன் சீட்டில் வெண்பா கோபத்தின் உச்சியில் கத்திக் கொண்டிருந்தாள். அவளது பட்டுப்புடவையின் முந்தானை கலைந்து கிடக்க அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவளது கழுத்தில் இருந்த அந்த புதிய மஞ்சள் கயிறு அவளது நெஞ்சில் பாரமாய் அழுத்தியது. அவள் காரின் டேஷ்போர்டையும் கதவுகளையும் தன் கைகளால் அடித்து நொறுக்க முயன்றாள். டேய் மாறன், வண்டியை நிறுத்துடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடியும் எனக்கு தாலி கட்டுவ? என் அண்ணனுங்க பின்னால வர்றது எனக்கு கண்ணாடியில தெரியுதுடா, அவனுங்க உன்னை வெட்டி சாய்க்காம விட மாட்டானுங்க, மரியாதையா வண்டியை நிறுத்துடா என்று அவள் மாறனின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். மாறன் காரின் ஸ்டேரிங்கை அத்தனை சாமர்த்தியமாக கையாண்டு ஸ்பீடோமீட்டரை 120 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் ஏற்றினான். அவளது கத்தலையோ சட்டையை பிடித்து உலுக்கியதையோ அவன் அணு அளவும் பொருட்படுத்தவில்லை. அவனது பார்வையில் அந்த பிடிவாதமான காதல் திமிரும் அசைக்க முடியாத ஆக்ரோஷமும் மட்டுமே இருந்தன. அவன் பின்பக்க கண்ணாடியில் தன்னை துரத்தி வரும் ஜமீன் கார்களின் வரிசையை பார்த்து லேசாக புன்னகைத்தான். வெண்பா, நீ எவ்வளோ வேணா கத்து, எவ்வளோ வேணா திமிரு, ஆனா இன்னைக்கு காலையில உங்க மாளிகை கூடத்துல வச்சு உன் கழுத்துல என் தாலி ஏறின அந்த ஒரு நொடியில நீ எனக்கு மட்டும்தான்னு இந்த ஊருக்கே நான் அத்தாச்சு காட்டிட்டேன்டி. உன் அண்ணன் கவின் எத்தனை வண்டிகளை தான் வச்சு துரத்தினாலும் இந்த மாறனோட வேகத்தை அவனால முந்தவே முடியாது. இந்த வண்டி நேரா ரத்ன மஹாலோட வாசல்ல போய் தான் நிற்கும். அங்க நீ என்னோட மனைவியா கம்பீரமா அடியெடுத்து வைக்கிறது உறுதி என்று அத்தனை ஆழமான இடி முழக்க குரலில் கத்தினான் மாறன். அவன் காரை ஒரு குறுகிய வழியில் ஹேண்ட் பிரேக் அடித்து திருப்ப கார் டயர்கள் மண்ணை கிளப்பிக் கொண்டு பயங்கரமான சத்தத்துடன் திரும்பியது. பின்னாலேயே வந்த கவினின் கார் அந்த திருப்பத்தில் லேசாக நிலை தடுமாறியது. கவின் தன் காரின் வேகத்தை கூட்டி மாறனின் காரை இடிக்க பார்த்தான். டேய் மாறா, வண்டியை நிறுத்துடா என்று கவின் காரின் ஜன்னல் வழியே தன் வாளை காட்டி கத்தினான். 5 கார்களும் மாறனின் காரை சுற்றிலும் வளைக்க முயன்றன. ஆனால் மாறன் தன் காரின் வேகத்தை கூட்டி கிராமத்து ஒற்றையடி பாதையிலிருந்து மெயின் ரோட்டை நோக்கி காரை வேகமாக பாய்ச்சினான். வெண்பா காரின் உள்ளே இருந்தபடியே, அண்ணா வண்டியை முந்துடா அண்ணா, என்னை இவங்கிட்ட இருந்து காப்பாத்துடா என்று தன் அண்ணனை பார்த்து கதறினாள். அவளது ஒட்டுமொத்த போராட்டமும் அவளது குடும்பத்தாருக்கும் அவளது கௌரவத்தையும் அவளது விருப்பமின்மையையும் அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது. கார்களின் இந்த விபரீதமான துரத்தல் வேட்டை வாடாமுல்லை கிராமத்தின் எல்லையை கடந்து ரத்தன மஹாலின் பிரம்மாண்டமான நுழைவாயிலை நோக்கி ஒரு மாபெரும் போர்க்களமாக நகரத் தொடங்கி கொண்டிருந்தது. வாடாமுல்லை கிராமத்தின் பிரதான மண் பாதையில் பறந்து கொண்டிருந்த மாறனின் கருப்பு நிற SUV காரின் டயர்கள் சாலையின் வளைவுகளில் கீச் கீச் என்று மரண ஓலமிட்டு கொண்டிருந்தன. அதிகாலை பனிமூட்டம் இன்னும் முழுமையாக விலகாத அந்த நேரத்தில் மாறன் தன் கால்களால் ஆக்சிலேட்டரை முழுமையாக மிதித்து காரை 140 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் பாய்ச்சி கொண்டிருந்தான். அவனது பட்டு சட்டையின் கைகள் காற்றில் படபடவென அடித்துக்கொள்ள அவனது கண்கள் அசைவற்று ரத்னமஹாலின் பாதையையே வெறித்து கொண்டிருந்தன. காரின் முன்சீட்டில் வெண்பா தன் கைகளால் காரின் கதவுகளையும் கண்ணாடிகளையும் அடித்துக்கொண்டு கதறி கொண்டிருந்தாள்.
அவளது கழுத்தில் புதிதாக ஏறியிருந்த அந்த மஞ்சள் கயிற்று தாலி அவளது மார்பில் பட்டு தெரித்து கொண்டிருந்தது. அவளது பட்டுப்புடவையின் முந்தானை முற்றிலும் கலைந்து கிடக்க கண்கள் கோபத்தாலும் அவமானத்தாலும் இரத்த கலரியாக மாறியிருந்தன. மாறன், நீ செஞ்ச இந்த அசிங்கமான காரியத்துக்கு உன்னை என் குடும்பம் சும்மா விடாதுடா. என் கழுத்துல பலவந்தமா தாலியை கட்டிட்டா நான் உனக்கு மனைவி ஆயிடுவனா? என் அண்ணனோட காருங்க பின்னால வர்றது உனக்கு தெரியலையா? வண்டியை நிறுத்துடா என்று வெண்பா ஆக்ரோஷமாக கத்தி மாரதின் இடது கையை பிடித்து பலமாக உலுக்கினாள். மாறன் தன் ஸ்டியரிங்கை ஒரு கையால் அத்தனை லாபமாக கட்டுப்படுத்தி பின்பக்க கண்ணாடியை நோக்கினான். அங்கே அவள் அண்ணன் கவின் ஓட்டி வரும் ஜீப்பும் அதற்கு பின்னால் அணிவகுத்து வரும் ஜமீன் ஆட்களும் கார்களும் புழுதியை கிளப்பிக் கொண்டு தங்களின் காரை இடிக்கும் தூரத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அதை பார்த்த மாறனின் உதடுகளில் ஒரு பிடிவாதமான மாசான புன்னகை பூத்தது. வெண்பா, என் கையை பிடிச்சி உலுக்கி வண்டியை கவிழ்க்க பார்க்காதடி. வேணும்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னை மொத்தமா கூட பிடிச்சுக்கோ என்றதும் பட்டென்று அவனது கையை விட்டு விட்டாள். இந்த மாறனோட வேகம் என்னன்னு உங்க அண்ணன் கவினுக்கு நேத்து அமுத நதி பாலத்திலேயே புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உங்க மாளிகை கூடத்துல வச்சு உன் கழுத்துல இந்த 3 முடிச்சு போட்டது அந்த முத்தாலம்மனோட கட்டளடி. உன் அண்ணன் எத்தனை வண்டியை வச்சுதான் என்ன துரத்தினாலும் இந்த ரத்தின மகாலோட எல்லையை தாண்டி அவனால என் வண்டிய நிறுத்தவே முடியாது. நீ இப்போ இந்த மாறனோட பொண்டாட்டி, அத முதல்ல புரிஞ்சுக்கோ என்று அத்தனை ஆழமான குரலில் கர்ஜித்தான் மாறன். அடுத்த நொடி கவின் தன் ஜீப்பை மாறனின் காருக்கு இணையாக கொண்டு வந்து வலது பக்கமாக முட்டி வளைக்க முயன்றான். டே மாறா, வண்டியை நிறுத்துடா, பரம்பரை எதிரியே, என் தங்கச்சியை இப்போவே கீழே இறக்கி விடுறா என்று ஆழமுடன் குரலில் கர்ஜித்தான். அடுத்த நொடி கவின் தன் ஜீப்பை மாறனின் காருக்கு இணையாக கொண்டு வந்து வலது பக்கமாக முட்டி வளைக்க முயன்றான். டேய் மாறா, வண்டியை நிறுத்துடா, இப்பவே கீழே இறங்குடா என்று கவின் ஜன்னல் வழியே தன் வாளை காட்டி ஆக்ரோஷமாக கத்தினான். அவனது காருக்கு பின்னால் வந்த ஜமீன் ஆட்கள் கார்களில் இருந்தபடியே தங்களின் அரிவாள்களை காற்றில் சுழற்ற சத்தமிட்டனர். வெண்பா கவினின் முகத்தை பார்த்ததும் இன்னும் பலமாக கத்தினாள். அண்ணா, வண்டியை முந்துடா அண்ணா, இவன் என்னை விடவே மாட்டேங்கிறான், காப்பாத்துறா அண்ணா என்று ஜன்னல் கண்ணாடியை அடித்து அலறினாள். அவளது இந்த ஆக்ரோஷமான போராட்டம் அவளது குடும்பத்தாருக்கு அவளது கௌரவத்தையும் அவளது விருப்பமின்மையையும் அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது. மாறன் சற்றும் பதட்டமடையாமல் ரத்தின மகாலின் பிரம்மாண்டமான இரும்பு நுழைவாயிலில் கண் முன்னால் தெரிந்ததும் காரின் கியரை மாற்றி வேகத்தை இன்னும் கூட்டினான். மகாலின் வாசலில் நின்றிருந்த அவனது ஆட்களான குணாவும் வீராசாமியும் ஜமீன்கார்கள் துரத்தி வருவதைக் கண்டு தங்களின் கைகளில் இருந்த பிரம்மாண்டமான தடிகளுடனும் அரிவாள்களுடனும் பாதையை மறித்து நிற்க தயாராயினர். மாறன் தன் காரை மகாலின் முற்றத்திற்குள் அசர வேகத்தில் செலுத்தி பிரேக்கை பலமாக மிதித்தான். கார் டயர்கள் மண்ணை கிளப்பிக் கொண்டு பயங்கரமான சத்தத்துடன் வந்து நின்றது. கார் நின்று அடுத்த வினாடி மாறன் கதவை திறந்து கொண்டு கீழே குதித்தான். முன்பக்க கதவை திறந்து உள்ளே கத்தி திமிரிக் கொண்டிருந்த வெண்பாவை அத்தனை பலவந்தமாக அவளது எதிர்ப்புகளையும் மீறி தன் தோள்களில் அள்ளி போட்டு கொள்ள, டேய் மிருகமே, என விடுடா அண்ணா என்று வெண்பா அவனது முகத்தில் தன் கைகளால் பலமாக அடித்து துடித்தாள். அதே வினாடி கவினின் ஜீப்பும் மற்ற 4 ஜமீன் கார்களும் மகாலின் முற்றத்திற்குள் புழுதியை கிளப்பிக் கொண்டு அதிரடியாக வந்து நின்றன. வண்டிகள் நின்ற வேகத்தில் கவினும் சரணும் தங்களின் வாள்களை உருவிக்கொண்டு கீழே குதிக்க அவர்களுக்கு பின்னால் 50க்கும் மேற்பட்ட ஜமீன் ஆட்கள் ஆக்ரோஷமாக இறங்கி மாறனை சூழ்ந்து கொள்ள பார்த்தனர். டி மாறா, என் தங்கச்சி கீழே இறக்குடா என்று கவின் தன் வாளை ஓங்கிக் கொண்டு மாறனை நோக்கி பாய்ந்தான். ஆனால் அதற்குள் மகாலுக்குள் இருந்த மாறனின் ஆட்கள் 100க்கும் மேற்பட்டோர் தங்களின் ஆயுதங்களுடன் ஜமீன் ஆட்களை சுற்றிலும் வளைத்து நின்று கொண்டனர். குணா தன் பெரிய அரிவாளை கவினின் முன்னால் காட்டி அவன் வழியை மறித்தான். ஜமீன் அண்ணா, ஒரு அடி முன்னாடி வச்சிங்க, அப்புறம் உங்க எல்லாரோட தலையும் இந்த மண்ணில் தான் உருளும். சின்னையா அவர் ஆசைப்பட்ட பொண்ண ஊர் மக்கள் முன்னாடி தாலி கட்டி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலையும் இங்க சண்டைக்கு வந்தீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும் என்று குணா எச்சரித்தான். மாறன் தன் தோளில் கிடந்த வெண்பாவை மகாலின் பெரிய படிக்கட்டுகளின் மேல் நிதானமாக இறக்கிவிட்டான்.
அவனது சட்டை அவளது கண்ணீரால் நனைந்திருந்தது. அவன் தன் இடுப்பில் இருந்த தங்க வாளை உருவி கவினுக்கும் சரணுக்கும் சவாலாக முன்னால் வந்து நின்றான். அவனது பட்டு வேட்டியின் மடிப்புகள் காற்றில் பறந்தன. கவின், நீ என் பொண்டாட்டியோட அண்ணன்டா. நேத்து அந்த அமுத நதி பாலத்துல உன் வாளை நான் தட்டி விட்ட போவே உனக்கு உரைச்சிருக்கணும். இன்னைக்கு உங்க மாளிகை கூடத்துல வச்சு உங்க அப்பன் சிவகுமார் முன்னாடியும் அந்த லண்டன்கார முன்னாடியும் இவ கழுத்துல நான் தாலியை கட்டியிருக்கேன். இப்போ இவ இந்த ரத்தின மகாலோட மருமக. என் பொண்டாட்டிய கேட்க என் வீட்டு முற்றத்துல வந்து நிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு என்று மாறன் அத்தனை ஆழமான இடி முழக்க குரலில் கேட்டான். சரண் கவினின் கையை பற்றி கொண்டு, கவின், அவசரப்படாத, சுத்தியும் அவனோட ஆளுங்க தான் இருக்காங்க. மாறா, நீ தாலி கட்டியிருக்கலாம், ஆனா வெண்பாவோட சம்மதம் இல்லாம பலவந்தமா தூக்கிட்டு வந்திருக்க. ஜமீன் வீட்டு பொண்ண இப்படி அடைச்சு வைக்கிறது முறை இல்லடா என்றான் சரண் தன் விவேகமான குரலில். வெண்பா படிக்கட்டுகளின் மேல் நின்று கொண்டு தன் கழுத்தில் இருந்த தாலியை காட்டி அழுது கொண்டே கத்தினாள். அண்ணா, இவன் சொல்றத கேட்காதடா. இவன் பலவந்தமா என் கழுத்துல தாலியை கட்டி என்னை இழுத்துட்டு வந்துட்டான்டா. என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போடா அண்ணா என்று தன் குடும்பத்தின் பக்கமே தான் நிற்கிறேன் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தினாள் அவர்களின் முன். கவின் தன் வாளை இறுக்கமாக பற்றி, பாத்தியாடா மாறா, என் தங்கச்சிக்கு நீ கட்டின தாலியில விருப்பமே இல்லை. அவளை இப்பவே எங்ககிட்ட ஒப்படைக்கல, இந்த மகாலையே நான் சுடுகாடாக்கிடுவேன் என்று கர்ஜித்தான். மாறன் தன் வாளை தரையில் பலமாக கொத்தினான். அவனது முகத்தில் இருந்த அந்த அசைக்க முடியாத காதல் திமிர் அப்பட்டமாக தெரிந்தது. கவின், வெண்பா இப்போ உங்க வீட்டு பொண்ணு இல்ல, ஏன் பொண்டாட்டி. அவ கோவத்துல கத்துறா. அவளோட கோவத்தை எப்படி அடக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவளை இந்த மகாலோட எல்லையை தாண்டி ஒரு அடியை கூட உன்னால கூட்டிட்டு போக முடியாது. மரியாதையா உங்க ஆளை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் என்று இறுதி எச்சரிக்கையை விடுத்தான் மாறன். குணாவும் அவனது ஆட்களும் தங்களின் ஆயுதங்களை உயர்த்த கவினும் சரணும் வேறு வழி இல்லாமல் தங்களின் ஆட்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் வெண்பா ஏற்கனவே மாறனின் தாலிக்கு கட்டுப்பட்டு விட்டதாலும் ஆத்திரத்துடன் பின்வாங்க வேண்டியதாயிற்று. கவின் மாறனை விரல் நீட்டி எச்சரித்தான். மாறா, தாலி கட்டினதுனால நீ தப்பிச்சிட முடியாதுடா. என் தங்கச்சிய நீ பலவந்தமா வச்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்க ரத்னவேல் குடும்பம் வட்டியும் முதலுமா பதில் சொல்ல வேண்டிய நாள் சீக்கிரமே வருண்டா என்று கத்திவிட்டு தன் ஆட்களுடன் ஜீப்பில் ஏறி ஆக்ரோஷமாக பறந்தான். மதிய உணவு நேரம். ஜமீன் மாளிகையின் பிரம்மாண்டமான கூடமே ஒரு மயான அமைதியில் மூழ்கியிருந்தது. பெரியவர் மாணிக்கவேல் தன் தேக்குமர நாற்காலியில் அசைவற்று அமர்ந்திருக்க, சிவகுமார் தன் கையில் இருந்த பிரம்பை அத்தனை இறுக்கமாக பற்றியிருந்தார். அவனது முகம் அப்படியே காய்ந்த கரியைப் போல கருத்து போயிருந்தது. கவினும் சரணும் அத்தனை சோர்ந்த முகத்தோடு ஆயுதங்களுடன் கூடத்திற்குள் நுழைந்தனர். அவர்களின் ஆடைகள் இருந்த மண் சுவடுகளும் முகத்தில் தெரிந்த விரக்தியும் அவர்கள் வெண்பாவை மீட்க முடியாமல் தோற்றுவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தனர். சிவகுமார் தன் மூத்த மகனை ஏறிட்டு பார்த்தவர், கவின், என்னடாச்சி, என் மகளை வீட்டுட்டு வந்தீங்களாடா? அந்த மாறனோட கர்வத்தை அடக்குனீங்களா என்று அவளோடு கேட்டார் தன் ஜமீன் திமிரோடு. கவின் தன் தந்தையின் முகத்தை பார்க்க முடியாமல் தலை குனிந்து கொண்டான். அப்பா, அவனோட மகள் முழுக்க நூற்றுக்கணக்கான ஆளுங்க ஆயுதத்தோட நிக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்ல, மாறன் ஒட்டுமொத்த ஊர் முன்னாடியும் வெண்பா கழுத்துல தாலியை கட்டினதுனால நம்ம ஆளுங்களாலையும் துணிஞ்சு சண்டை போட முடியலப்பா. வெண்பா எங்களை பார்த்து அழுகிறா. ஆனா அவ மாறனோட எல்லையை தாண்டி வர முடியாத அளவுக்கு அவளை வளைச்சு வச்சிருக்காம்பா என்றான் கவின் வேதனையோடு. இதை கேட்டதும் சிவகுமார் கோபத்தில் நாற்காலியை உதைத்து தள்ளினார். என் பரம்பரை ரத்தம் இப்போ அந்த மாறன் முன்னாடி மண்டிட்டு நிக்குதா? தாலி கட்டிட்டா அவன் என் மகளுக்கு புருஷன் ஆயிடுவானா? இந்த மாணிக்கவேல் ஜமீனோட கௌரவம் இன்னைக்கு தர மட்டும் ஆகிடுச்சுப்பா என்று கத்தினார். பெரியவள் மாணிக்கவேல் தன் கையை உயர்த்தி சிவகுமாரை அமைதிப்படுத்தினார். அவரது கண்கள் ஒரு கிழட்டு சிங்கத்தின் ராஜ தந்திரத்தோடு பிரகாசித்தன. சிவகுமார், இப்போ பிள்ளைங்களை கத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறன் தாலி கட்டி இருக்கலாம், ஆனா வெண்பாவோட சம்மதம் இல்லாம பலவந்தமா கடத்தி இருக்கான்.
சட்டப்படி அவனை குற்றவாளியாக்கி போலீஸ் மூலமா நம்ம பொண்ணை எப்படி மீட்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவின், நீ இப்பவே எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி ஜமீன் வீட்டு பொண்ணை கடத்தின குற்றத்துக்காக மாறனை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவனோட தாலிய என் பேத்தி கழுத்துல இருந்து கழட்டி எறிகிற நாள் வெகு தூரத்துல இல்லை என்று தன் பேரன்களுக்கு கட்டளையிட்டார் பெரியவர் மாணிக்கவேல். இரவு ரத்தின மகாலின் பெரிய அந்தப்புற அறைக்குள் வெண்பா பட்டுப்புடவையோடு மணமகள் அலங்காரம் கலைந்த நிலையில் அப்படியே ஜன்னலோரம் அமர்ந்திருந்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து அவளது கஸ்தூரி மஞ்சள் தேய்த்த கன்னங்களை நனைத்து கொண்டிருந்தது. அவளது கழுத்தில் இருந்த அந்த புதிய மஞ்சள் கயிறு அவள் நெஞ்சில் பாரமாய் அழுத்தியது. அரை கதவு மெதுவாக திறக்க உள்ளே நுழைந்தான் மாறன். அவனது கையில் ஒரு வெள்ளி டம்ளரில் சுட சுட பசும்பால் இருந்தது. அவன் வெண்பாவின் அருகில் வந்து நின்றவன், வெண்பா, விடிய விடிய அழுகிய நிறுத்த மாட்டியாடி? இந்த மாறனோட காதலோட வேகம் உன்னை இந்த மகளோட மருமகளா ஆக்கியிருக்கு. இந்தாமா, இந்த பாலை குடிச்சிட்டு படு என்று கனிவான அதே சமயம் தன் காந்த குரலில் பேசினான் மாறன். வெண்பா சட்டென்று எழுந்து நின்று அவனது கையில் இருந்த பாலை தட்டிவிட்டாள். பால் தரையில் சிதறி ஓடியது. மாறன், உன்னோட இந்த வரட்டு பாசத்தை என்கிட்ட காட்டாத. நீ என் குடும்பத்தை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி இருக்கேடா. என் அண்ணன் கவின் உன்னை உயிரோட விட மாட்டான். நான் இந்த வீட்டுல ஒரு நாளும் வாழ மாட்டேன். என் உயிர் போனாலும் நான் உனக்கு மனைவியா மட்டும் மாறவே மாட்டேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். மாறன் லேசாக சிரித்து அவளது முகவாயை மீண்டும் தன் கைகளால் இறுக்கமாய் பற்றியவன் அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்தான். வெண்பா, நீ எவ்வளவு வேணாலும் கத்து, எவ்வளவு வேணாலும் மிரட்டு. ஆனா இன்னைக்கு காலையில உங்க மாளிகை கூடத்துல வச்சு என் இதழ்கள் உன் இதழ்களை தீண்டின அந்த ஒரு நொடியில உன் உடம்பு மனசும் எனக்கு கட்டுப்பட்டு நின்னத நான் மறக்கவே மாட்டேன்டி. இப்ப நீ என் பொண்டாட்டி ஆகிட்ட. நாளைக்கு காலையில உன் ஜமீன் குடும்பமே போலீஸ கூட்டிட்டு வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஜாக்கிரதை என்று அத்தனை ஆழமான மிரட்டலோடு கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் மாறன். வாடாமுல்லை கிராமத்தின் அந்த பனி படர்ந்த நள்ளிரவில் இரு பரம்பரைகளின் கௌரவ போரும் மாறனின் அசுரத்தனமான காதலும் கவினின் பாசமும் விடிய போகும் அடுத்த நாள் காலைக்காக ஒரு மாபெரும் சட்ட போராட்டத்தையும் இரத்த களரியான யுத்த களத்தையும் தயார் செய்து கொண்டிருந்தது.